மாட்டுப் பண்ணையில் இதனால கூட பால் உற்பத்தி குறையுமா பசுக்களில்? இது நாம் இது வரைக்கும் கவனிக்கப்படாத ஒரு விஷயமாவே இருக்கலாம். வாங்க என்னன்னு சொல்கிறேன். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மாட்டுக்கு நுகர்ற தன்மை மனிதனுக்கு விட ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தது, ஒரு மாட்டுக்கு பிடிக்காத ஸ்மெல்லுனால பால் உற்பத்தி குறையுமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நிச்சயமாக குறையும். அதாவது மாட்டுக்கு முதல்ல அதோட சாணியினுடைய ஸ்மெல் பிடிக்காது. அடுத்தது அதோட யூரின்னு சொல்லக்கூடிய அந்த கோமியத்தோட ஸ்மெல்லும் பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஆசன வாயுவிலிருந்து பிரிகிற அந்த கேஸும் பிடிக்காது. ஸோ இது எதுவுமே பிடிக்காது. பட் ஆனால் நம்மளில் பல மாட்டுப்பண்ணையில் சாணி கோமியங்கள் இதெல்லாமே தேக்கமடைஞ்சு இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லை அது நுகரும் பொழுது அது ஒரு விதமான மன அழுத்தத்துக்கு ஆளாகுது. அதனால் கூட பால் உற்பத்தி அதற்கு போதுமான அளவுக்கு கொடுக்கணுங்கிற மனத்தன்மை இருக்காது. அதனால் நாம் என்றைக்குமே தொழுவில் சாணியையும் கோமியத்தையும் அடிக்கடி காலையிலையும் மாலையிலையும் தேங்க விடாமல் க்ளீன் பண்ணிகிட்டே வந்தோம்னா அந்த ஒரு பேட் ஸ்மெல், அதாவது துர்நாற்றம் இல்லாத அந்த பண்ணையில் இருக்கிற பசு நிச்சயமாக அதிக அளவில் உங்களுக்கு பாலை கொடுக்கும். இதை நாம் கவனிக்க மறந்த ஒரு விஷயம். இனியாவது கவனமாக இருப்போம். பால் உற்பத்தியை பெருக்குவோம்.